ஊட்டியில் போய் நம்ம தேடி அதை கரெக்டான தேயிலையா பார்த்து அதை டேஸ்ட் பண்ணி அந்த மாதிரி கரெக்டாக பார்த்து தேர்ந்தெடுத்து டீ இலைகளில் தூள்களை எல்லாத்தையும் கரெக்டான ப்ரொபோர்ஷன்ஸில் பர்ஃபெக்டாக மிக்ஸ் பண்ணி பண்ணது தான் எஸ்ஆர் நேச்சுரல் பிளெயின் டீ. ஃபைன் பிளெண்டட் ஆன ஒரு டீ இப்போவே ஆர்டர் பண்ணி ப்ளேஸ் பண்ணுங்க. எப்படி இருக்கீங்க? அவங்க நல்லா இருக்காங்க. நீ என்ன பண்ண போகிற பாத்ரா? ஓகே, மொட்டை மாடியா இல்லை நம்ம இதுக்கு நம்மளோட என்னது இது? இங்கே பாரு, ஆக்சுவலாக என்னென்னா எல்லாருமே என்கிட்ட கேட்ட விஷயம், என்னாச்சு அந்த உங்களோட மொட்டை மாடி கிச்சன் ரொம்ப அழகாக இருந்துச்சு, ஏன் பண்ண முடியலன்னா தோ இங்கே வளர்ந்து அழகாக நிற்கிது, கட்டிகிட்டு இருக்காங்களே ஒரு பில்டிங், அதில் 12 ஃப்ளாட்ஸ் வருது, பக்கத்துலேயே இருந்து பண்ணுறாங்க. ஏன்னோ நிறைய நாய்ஸு, 3 ஃப்ளோரு, ஏகப்பட்ட இடிக்கிறது உடைக்கிறதுன்னு ஏகப்பட்ட நாய்ஸு, அது மூலமாக வர தூசி. ஸோ அவ்வளோவும் உங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், அவ்வளோ தூசி. நான் போயிட்டு அந்த இடத்த பின்னாடி இந்த க்ரீனரியை போயிட்டு அப்படி டச் பண்ணால் போதும், அப்படியே புகையாக பறக்கும். வேணாண்டா தூசி மூக்கில் ஏறிடும். ஸோ ஆமாம், அதனால தான் மாஸ்க் போட்டுருக்காங்க. ஏன்னா தூசி அன்கண்ட்ரோலபிளாக இருக்கும். நாங்கள் இதை கழுவி க்ளீன் பண்ணி ஒரு மேபி ஒரு 4-5 டேஸ்க்குள்ளே இருக்கும், அதுக்குள்ளே திருப்பியும் இந்த மாதிரி ஆகிடும். ஸோ அதனால தான் ஷூட்டிங் பண்ணணுன்னா க்ளீனிங்கே 6 ஹவர்ஸ் கிட்ட ஆகிடுது. அதுக்கப்புறம் ஷூட்டிங் பண்ணுறதுக்கு அப்புறம் நாய்ஸ், ஸோ அதனால தான் பண்ண முடியல. ஸோ ஏன்னு கேட்டதுனால இன்றைக்கி க்ளீன் பண்ணுறோம் இல்லையா, ஒரு வாரத்துக்கு தான் இந்த கண்டிஷன். அடுத்த வாரம் பார்த்திங்கன்னா இதோட மோசமாக இருக்கும். ஸோ அந்த க்ளீனிங்கை என்னென்னு பார்த்துடலாம், இங்கே இருக்கிறது என்னென்னு பார்த்துடலாம். முதல்ல இதெல்லாம் எடுத்து வை, இந்த சேரெல்லாம் எடுத்து வை, அப்போ தான் நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு வச்சோம். ஷூட்டிங் லைட்டு எப்போ போடுவேன்? காலையில். இது வந்து என்ன ரூம் இது? இது ஆக்சுவலாக வந்து ஃப்ரிட்ஜ் மாதிரி என்னடா. ஆமாம், எதுக்கா இது வச்சுருக்கோம் நம்ம தூசி அடையாமல்? தண்ணி எதுக்கு? காக்காக்கு. ஏன் காக்காக்கு எல்லாம் சோறு வைப்பாங்க, நீ என்னடா பக்கோடா முறுக்கெல்லாம் போடுற? பாருங்க, அவன் ஃப்ரெண்டு. உன் ஃப்ரெண்டாடா அது? எங்க? அப்படியா? காலைல எத்தனை மணிக்கு வருவாங்க உனக்கு காக்கா? மேலே இப்படி அப்படியே மேலே போட்டு வினய், அடுத்து நீ என்ன பண்ணுற? கீழே போயிட்டு 2 பக்கெட் எடுத்துட்டு வா, தண்ணி பிடிச்சி மொட்டை மாடியை க்ளீன் பண்ணுறதுக்கு போ. ஆமாம், முதல்ல நீ பக்கெட் எடுத்துகிட்டு வந்தால் தான் தண்ணி பிடிக்க முடியும். இதை இங்கே வச்சுட்டு போ, நான் உள்ளே போட்டுக்கிறேன் குப்பையை. ஓகேவா? அடேங்கப்பா, பாத்ரூம் கிளீனர் மாதிரியே இருக்கேடா. பாத்ரூம் கிளீனர் மாதிரியே வர.
ஏச்சி என்னது இது? மொட்டை மாடிக்கிறது சொன்னா அவனை குளிக்க சொன்னேனா? போ போய் ட்ரெஸ் மாத்து போ. அடியில எல்லாம் குளிச்சது இல்ல. போ ஏய் கீழே போய் ட்ரெஸ் மாத்து போ. ட்ரெஸ் மாத்தி அப்பா கிளீன் பண்ணு. அப்பா அம்மா கிளீன் பண்ணிட்டோம். முந்தா மொட்டை மாடிய பாருங்க எவ்வளவு க்ளீன் ஆயிருச்சு. உங்களுக்கு டைம் கிடைச்சதுன்னா க்ளீன் பண்ணுங்க. அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருக்குல்ல அப்ப லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. காரணம் லைஃப் இஸ் பெட்டர் when we share. Bye.